ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 12 டே 11ஓட 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டே 12லையும் பார்த்தீங்கன்னா 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சென்டென்ஸ் எந்த வேர்டையும் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அக்யூரேட். அக்யூரேட்னா துல்லியமான. த இன்ஃபர்மேஷன் இஸ் அக்யூரேட். த இன்ஃபர்மேஷன் இஸ் அக்யூரேட். த இன்ஃபர்மேஷன்னா தகவல். அது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? த இன்ஃபர்மேஷன் இஸ் அக்யூரேட். அக்யூரேட்னா துல்லியமான, ரொம்ப கரெக்டாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பி பேண்ட். பேண்டுனா குழு. ஸோ எனக்கு பிடிச்ச பேண்ட் வந்து பிடிஎஸ். உங்களுக்கு எந்த பேண்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். த பேண்ட் இஸ் பிளேயிங் மியூசிக். த பேண்ட் இஸ் பிளேயிங் மியூசிக். ஸோ பேண்டு ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, மியூசிக் வந்து வாசிக்கிறாங்க. ஓகேவா? த பேண்ட் இஸ் பிளேயிங் மியூசிக். பேண்டுனா ஒரு குழு. நெக்ஸ்ட் ஒன் சி காம். காம்னா அமைதியான. காம்னா அமைதியான. சி ரிமைன்ஸ் காம் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். சி ரிமைன்ஸ் காம் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். கடினமான சூழ்நிலைகளிலும் அவள் அமைதியாக இருக்கிறாள். கடினமான சூழ்நிலைகளிலும் அவள் அமைதியாக இருக்கிறாள். ஷீனா அவள். ரிமைன்ஸ்னா அப்படியே இருக்கிறது. எப்படி இருக்கிறான்னா காம் அமைதியா இருக்கிறா. என்ன இதுக்காக? டிஃபிகல்ட்னா ரொம்ப கடினமான, சுச்சுவேஷன்னா சூழ்நிலை. ஓகேவா? ஸோ கடினமான சூழ்நிலைகளிலும் அவள் அமைதியாக இருக்கிறாள். ஸோ காம்னா அமைதியான. ஸோ யோகா பண்ணா அமைதியா இருக்க முடியும், மனசு அமைதியா இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. காம்னா அமைதியான. நெக்ஸ்ட் ஒன் டி டார்க்னஸ். டார்க்னஸ்னா இருட்டு. டார்க்னஸ்னா இருட்டு. டார்க்னஸ் ஃபில் த ரூம். டார்க்னஸ் ஃபில் த ரூம். அறை முழுவதும் இருட்டு நிறைந்தது. அறை முழுவதும் இருட்டு நிறைந்தது. இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரூமே ஃபுல்லாக இருட்டாயிரும். ஓகேவா? ஸோ அறை முழுவதும் இருட்டு நிறைந்தது. டார்க்னஸ்னா இருட்டு. நெக்ஸ்ட் ஒன் இ எக்கானமி. ஸோ எக்கானமினா பொருளாதாரம். எக்கானமினா பொருளாதாரம். The economy is slowly improving. The economy is slowly improving. பொருளாதாரம் மெதுவாக மேம்பட்டு வருகிறது. பொருளாதாரம் மெதுவாக மேம்பட்டு வருகிறது. ஸோ அந்த காலத்துக்கு ஒரு 100 200 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ பொருளாதாரம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம பண மதிப்பும் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ த எக்கானமினா பொருளாதாரம், ஸ்லோலினா மெதுவாக, இம்ப்ரூவ்னா ஸோ கம்மியிலேருந்து அதிகமாகிறது, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, மேம்பட்டு வருகிறது. எக்ஸாக்ட் தமிழ் மீனிங். ஸோ த எக்கானமி இஸ் ஸ்லோலி இம்ப்ரூவிங். பொருளாதாரம் மெதுவாக மேம்பட்டு வருகிறது. ஸோ எக்கானமினா பொருளாதாரம். நெக்ஸ்ட் எஃப் ஃபேம். ஃபேம்னா புகழ். ஹி கெயின்ட் ஃபேம் த்ரூ ஹார்ட் ஒர்க். ஹி கெயின்ட் ஃபேம் த்ரூ ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பால் அவன் புகழ் பெற்றான். கடின உழைப்பால் அவன் புகழ் பெற்றான். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஸ்டா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக பார்க்குறாங்க. ஆனால் எப்போவுமே ஃபேமஸ் ஆகிறது பெருசு இல்லை, ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. ஸோ அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபேம்னா புகழ். ஹீனா அவன். கெயின்டு கிடைக்குது. ஃபேம்னா புகழ். த்ரூனா அது மூலியமாக. ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு. ஓகேவா? ஸோ கடின உழைப்பால் அவன் புகழ் பெற்றான். He gained fame through hard work. He gained fame through hard work. Next one G garage. தமிழில் காரேஜ். ஓகேவா? ஸோ கராஜ் வந்து எப்போவுமே பார்க் பண்ணுற இடம். ஓகேவா? நம்ம வீட்டில் ஒரு கராஜ் இருக்குன்னா அந்த இடத்துல தான் கார் பார்க் பண்ணுவோம், பைக் பார்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. த கார் இஸ் பார்க்டு இன் த கராஜ். த கார் இஸ் பார்க்டு இன் த கராஜ். கார் கராஜில் நிறுத்தப்பட்டுள்ளது. கார் கராஜில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கார்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பார்க்னா நிறுத்துறாங்க. எங்கே நிறுத்துறாங்க? கராஜில். ஓகேவா? த கார் இஸ் பார்க்டு இன் த கராஜ். மேக்ஸிமம் எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம், சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெச்
ஹேண்ட்மேடு. ஹேண்ட்மேட்னா கை தயார். கையால செய்யப்படுறது. ஓகேவா? த பேக் இஸ் ஹேண்ட்மேட். த பேக் இஸ் ஹேண்ட்மேட். இந்த பை கை தயார் செய்யப்பட்டதாகும். ஸோ அந்த பேக் பார்த்தீங்கன்னா, கையால செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? மிஷின்ஸ் மூலியமா கிடையாது. கையாலேயே எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஹேண்ட்மேட்னா கை தயார். த பேக் இஸ் ஹேண்ட்மேட். இந்த பை கை தயார் செய்யப்பட்டதாகும். ஹேண்ட்மேட்னா கைய ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்னா தயாரிக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்னா அடையாளம் காண்பு. ஐடென்டிஃபிகேஷன்னா அடையாளம் காண்பு. இப்போ ஒரு திருடன பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ உங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க இருக்கிறதுல யார் அந்த திருடங்க? அப்படிங்கும்போது, நீங்க அவைங்கள பார்த்த மூஞ்சியா இருந்துச்சுன்னா, அவைங்கள சொல்லுவீங்கல்ல, அதான். ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ரெக்யர்ட் ஹியர். ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ரெக்யர்ட் ஹியர். இங்கு அடையாளம் காண்பு தேவை. ஸோ இத வேற மாரி சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போறீங்கன்னா, நீங்க தான் அங்க ஒர்க் சாரி படிக்கிறீங்க. இல்ல வந்து ஆ அந்த எக்ஸாம்க்காக எழுத வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தான் எழுத வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க உங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிட்டி. ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ரெக்யர்ட் ஹியர். இங்கு. இங்குனா ஹியர்னா இங்கு. அடையாளம் காண்பு தேவைன்னா ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ரெக்யர்ட். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன்னா அடையாளம் காண்பு. நெக்ஸ்ட் ஜாமிங். ஜாமிங்னா தடம் பதிவு. ஜாமிங்னா தடம் பதிவு. சிக்னல் ஜாமிங் காஸ்ட் ப்ராப்ளம்ஸ். சிக்னல் ஜாமிங் காஸ்ட் ப்ராப்ளம்ஸ். சிக்னல் தடம்பதிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. சிக்னல் தடம்பதிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. ப்ராப்ளம்ஸ்னா பிரச்சனை. காஸ்ட்னா ஏற்படுத்துறது. ஓகேவா? ஸோ சிக்னல் வந்து ஜாம் பண்ணுவாங்க மேக்ஸிமம். மூவிஸ்லலாம் நீங்க ஈஸியா பார்க்கலாம். மொபைல் ஜாம் பண்றதுக்காக யூஸ் பண்றது சிக்னல் ஜாமர் அந்த மாரி. ஓகேவா? ஜாமிங்னா தடம் பதிவு. சிக்னல் ஜாமிங் காஸ்ட் ப்ராப்ளம்ஸ். சிக்னல் தடம்பதிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. சிக்னல் தடம்பதிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் ஒன் கீல். கீல்னா கப்பல் கீழ்த்தண்டு. ஸோ இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க இமேஜ்லயும் பார்த்துக்கலாம். அத வந்து தண்ணீல வந்து கிழிச்சிட்டு போறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? த கீல் சப்போர்ட்ஸ் த ஷிப். த கீல் சப்போர்ட்ஸ் த ஷிப். கப்பல் கீழ்த்தண்டு கப்பலை தாங்குகிறது. சாரி. கப்பல் கீழ்த்தண்டு கப்பலை தாங்குகிறது. கப்பல் கீழ்த்தண்டு கப்பலை தாங்குகிறது. ஓகேவா? கீல்னா கப்பல்ல இருக்கிற கீழ ஒரு இருக்கிற கிழிச்சிட்டு போற மாரி ஒரு அமைப்பு. ஓகேவா? தண்ணி அப்பதான் வெக்கையா கிழிச்சிட்டு கப்பல் வந்து முன்னாடி மூவ் பண்ணும். ஸோ கப்பல் கீழ்த்தண்டு. நெக்ஸ்ட் ஒன் லேடில். லேடில்னா கரண்டி. லேடில்னா கரண்டி. ஷி யூஸ்ட் a ladle to serve soup. She used a ladle to serve soup. அவள் சூப் பரிமாற கரண்டி பயன்படுத்தினாள். அவள் சூப் பரிமாற கரண்டி பயன்படுத்தினாள். ஷீனா அவள், யூஸ்டுனா பயன்படுத்துறா. எத? லேடல் கரண்டிய. எதுக்காக? சர்வ்னா பரிமாற. சூப். ஓகேவா? ஷி யூஸ்ட் அ லேடல் டு சர்வ் சூப். அவள் சூப் பரிமாற கரண்டி பயன்படுத்தினாள். ஸோ லேடல்னா கரண்டி. நெக்ஸ்ட் மேண்டட்டரி. ஸோ மேண்டட்டரினா கட்டாயமான. மேண்டட்டரினா கட்டாயமான. அங்க ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும். நீங்க தான் அது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் வேணும். டிரைவிங் லைசென்ஸ் இல்ல ஆதார் கார்டு அந்த மாரி. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப கட்டாயம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட். நம்ம டிரைவிங் பண்ணும்போது பைக்ல டிரைவிங் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஹெல்மெட் மேண்டேட்டரி. ஓகேவா? ரொம்ப கட்டாயமா அணியணும். எதுக்காக? நம்ம சேஃப்டிக்காக. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அடி தலையில அடிச்சுன்னா அவ்வளோதான். சோலி முடிஞ்சது. வியரிங் எ ஹெல்மெட் இஸ் மேண்டட்டரி. வியரிங் எ ஹெல்மெட் இஸ் மேண்டட்டரி. வியரிங்னா அணிவதல். ஹெல்மெட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மேண்டட்டரினா கட்டாயமான. ஹெல்மெட் அணிவது கட்டாயமானது. மேண்டட்டரினா கட்டாயமான. நெக்ஸ்ட் ஒன் என். நேவிகேட். நேவிகேட்னா வழிநடத்து. நேவிகேட்னா வழிநடத்து. த கேப்டன் கேன் நேவிகேட் த ஷிப். த கேப்டன் கேன் நேவிகேட் த ஷிப். கப்பலை வழிநடத்த கேப்டனுக்கு தெரியும். கப்பலை வழிநடத்த கேப்டனுக்கு தெரியும்.
ஆனா டைட்டானிக் கப்பல் இப்பயே புஷ் ஆயிடுச்சு. அது படம் வந்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. த கேப்டன் கேன் நேவிகேட் த ஷிப். ஸோ கப்பலை வழிநடத்த கேப்டனுக்கு தெரியும். நேவிகேட்னா வழிநடத்துதல். நெக்ஸ்ட் ஒன் ஓ. ஆபியஸ். ஆபியஸ்னா தெளிவான. ஆபியஸ்னா தெளிவான. த ஆன்சர் இஸ் ஆபியஸ். பதில் தெளிவானது. இந்த ஆன்சரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு அதுதான். ஓகேவா? ஆபியஸ்னா தெளிவான. ஏற்கனவே தெரியும் எனக்கு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மா இருப்போம். ஓகேவா? ஸோ பதில் தெளிவானது. த ஆன்சர் இஸ் ஆபியஸ். பதில் தெளிவானது. ஆபியஸ்னா தெளிவான. நெக்ஸ்ட் ஒன் பி. பேரட். பேரட் கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேரட்னா கிளி. த பேரட் கேன் டாக். கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாரி சொல்லணுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி அந்த கிளிய பேச வைப்பாங்க. ஸோ பேரட்னா கிளி. த பேரட் கேன் டாக். அந்த கிளி பேசக்கூடியது. டாக்னா பேசுறது. ஓகேவா? பேரட்னா கிளி. நெக்ஸ்ட் ஒன் கியூ. குவெரி. குவெரினா கேள்வி. குவெரினா கேள்வி. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் குவெரி. ஸோ ஒரு ஸ்பீச் குடுக்குறான்னு வச்சுங்க. கடைசியில உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. டவுட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாரி. அதான். ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் குவெரி. ப்ளீஸ்னா தயவு செய்து, ஆஸ்க்னா கேட்கறது. எத கேட்கணும்? உங்களுக்கான கேள்வி. ஓகேவா? யுவர்னா நீங்க. தயவு செய்து உங்கள் கேள்வியை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் கேள்வியை கேளுங்கள். ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் குவெரி. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரயில்வே. ஸோ ரயில்வேக்கு தமிழ்லயும் ரயில்வே தான். ஹி வொர்க்ஸ் இன் த ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஹி வொர்க்ஸ் இன் த ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஸோ தோனி வந்து இனிஷியலா முதல்ல வந்து ரயில்வே ஜாப்ஸ் போனாரு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னா, அது நான் மூவி பார்த்ததுக்கப்புறம் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. சுசாந்த் ராஜ்புட் அவரு நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அவர் ரயில்வே துறையில் வேலை செய்கிறார். அவர் ரயில்வே துறையில் வேலை செய்கிறார். ஹி வொர்க்ஸ் இன் த ரயில்வே டிபார்ட்மெண்ட். அவர் ரயில்வே துறையில் வேலை செய்கிறார். ஒர்க்னா வேலை செய்றாங்க. யாரு? அவன். எங்கேன்னா ரயில்வே துறையில. ஓகேவா? ரயில்வேனா ரயில்வே தான். நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னா தரநிலை. ஸ்டாண்டர்ட்னா தரநிலை. திஸ் ப்ராடக்ட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். திஸ் ப்ராடக்ட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா, அதுக்குன்னு சர்டைன் அது எவ்வளோ நாள் வரும்? அது எவ்வளோ அடிச்சா தாங்கும்? அந்த மாரியெல்லாம் இருக்கு. ஓகேவா? குவாலிட்டி செக்கிங் அப்படி மாரி. ஸோ அத வந்து மீட் பண்ணா தான் அந்த பொருளுக்கு அப்ரூவலே தருவாங்க. ஸோ அந்த பொருளுக்கான தரநிலைய சோதிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாக்ட்டா சொன்னோம்னா, இந்த ஸ்கேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்னா 30 சென்டிமீட்டர் தான் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? அது எல்லா ஸ்கேல்லயும் ஒரே தான். எந்த கம்பெனி ஸ்கேல் தயாரிச்சாங்களோ, அதே சைஸ்ல தான் இருக்கணும். அந்த மாரி தான். ஓகேவா? திஸ் ப்ராடக்ட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். திஸ் ப்ராடக்ட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். இந்த தயாரிப்பு தரநிலையை பூர்த்தி செய்கிறது. இந்த தயாரிப்பு தரநிலையை பூர்த்தி செய்கிறது. திஸ் ப்ராடக்ட் இந்த பொருள் மீட்ஸ்னா மீட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட்னா பூர்த்தி செய்யுது. ஓகேவா? தரநிலைய. திஸ் ப்ராடக்ட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். இந்த தயாரிப்பு தரநிலையை பூர்த்தி செய்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டி. டியர். டியர்னா கண்ணீர் துளி. ஸோ நம்ம அழுதோம்னா கண்ணுல தண்ணி வரும்ல. ஸோ அத வந்து டியர்ன்னு சொல்றாங்க. த எ டியர் ரோல் டவுன் ஹர் சீக். எ டியர் ரோல் டவுன் ஹர் சீக். சீக்னா கன்னம். அவளது கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி உருண்டது. ஸோ அழுதோம்னா கண்ணுலேருந்து அப்படியே கன்னத்துல இருந்து அப்படியே ஒழுகும் கீழ. ஓகேவா? டியர்னா கண்ணீர் துளி. எ டியர் ரோல் டவுன் ஹர் சீக். எ டியர் ரோல் டவுன் ஹர் சீக். அவளது கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி உருண்டது. அவளது கன்னத்தில் ஒரு கண்ணீர் துளி விழுந்தது. ரீசெண்டா அழுததில்ல. ஆனா எப்ப அழுதனோ ஞாபகம் இல்ல. நீங்க யாராச்சும் ரீசெண்டா அழுதாலும் கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காகன்னு. நெக்ஸ்ட் ஒன் யூ. அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட் நிலத்தடி. ஓகேவா? ஸோ நிலத்தடி நீர் சொல்லுவாங்கல்ல, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். த வாட்டர் டேங்க் இஸ் அண்டர் கிரவுண்ட். த வாட்டர் டேங்க் இஸ் அண்டர் கிரவுண்ட். நீர்த்தேக்கம் நிலத்தடியில் உள்ளது. நீர்த்தேக்கம் நிலத்தடியில் உள்ளது.
ஸோ த வாட்டர் டேங்க் இஸ் அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட்னா நிலத்தடி. இன்னும் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நிலத்துக்கடியில் தண்ணி இருக்குது, அதை அது நம்ம இது பண்ணுறத மோட்டர் போட்டு எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட்னா நிலத்தடி. நெக்ஸ்ட் ஒன் வி வாஸ்ட். வாஸ்ட்னா விரிந்த. வாஸ்ட்னா விரிந்த. த டெசர்ட் இஸ் வாஸ்ட். பாலைவனம் விரிந்ததாக உள்ளது. ஸோ பெரிய பரப்பளவாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பாலைவனமும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாஸ்ட்னா விரிந்த. த டெசர்ட் இஸ் வாஸ்ட். பாலைவனம் விரிந்ததாக உள்ளது. வாஸ்ட்னா பெருசாக விரிந்திருக்கிற. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ போர். கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அளவுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வார். வார்னா போர் கன்ஃபார்ம். இன்னுமே வாரெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது எதுக்கு தான் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. போர் இல்லாத உலகம் இருந்தால் செம்மையாக இருக்கும். எதுக்கு தேவையெல்லாம் அடிச்சுக்கிட்டு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வேலையே முடிஞ்சது. வார் காசஸ் டெஸ்ட்ரக்ஷன். வார் காசஸ் டெஸ்ட்ரக்ஷன். போர் அழிவை ஏற்படுத்தியது. போர் அழிவை ஏற்படுத்துகிறது. ஸோ காசஸ்னா உருவாகுது, எதை? அழிவை. ஓகேவா? ஸோ வார் காசஸ் டெஸ்ட்ரக்ஷன். போர் அழிவை ஏற்படுத்துகிறது. போர் அழிவை ஏற்படுத்திய. டபிள்யூனா வார். வார்னா போர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஜெரோசிஸ். ஜெரோசிஸ்னா தோலின் உலர்ச்சி, அதாவது ட்ரை ஸ்கின். ஓகேவா? ஜெரோசிஸ்னா தோலின் உலர்ச்சி. ஜெரோசிஸ் அஃபெக்ட்ஸ் ட்ரை ஸ்கின். ஜெரோசிஸ் அஃபெக்ட்ஸ் ட்ரை ஸ்கின். தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராக் விழுந்த மாதிரியெல்லாம் ஆகும் சிலருக்கு. ஓகேவா? ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நம்ம ரொம்பவுமே எண்ணெயெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஜெரோசிஸ் அஃபெக்ட்ஸ் ட்ரை ஸ்கின். தோலின் உலர்ச்சி வறண்ட சருமத்தை பாதிக்கிறது. தோலின் உலர்ச்சி வறண்ட சருமத்தை பாதிக்கிறது. அஃபெக்ட்ஸ்னா பாதிக்குது. எதை பாதிக்குது? ட்ரை ஸ்கின்னு. ஓகேவா? தோலோட உலர்ச்சி. ஸோ வறண்ட சருமம். ஓகே. ஜெரோசிஸ் அஃபெக்ட்ஸ் ட்ரை ஸ்கின். ஸோ ஜெரோசிஸ்னா தோலின் உலர்ச்சி. ஸோ மேக்ஸிமம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் கையிலலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒய் எல்லோ. எல்லோனா மஞ்சள் கலர். ஓகேவா? ஸோ மஞ்சள்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கலர்ஸ் நிறையா இருக்குது, அதில் ஒரு கலர் தான் எல்லோ. ஷீ ஓர் எல்லோ ட்ரெஸ். ஷீ ஓர் அ எல்லோ ட்ரெஸ். சீனா அவள், ஓர்னா அடையிற, ட்ரெஸ் போடுறாங்க. என்ன கலரு? எல்லோ கலர். ஓகேவா? அவள் மஞ்சள் நிற உடை அணிந்திருந்தாள். அவள் மஞ்சள் நிற உடை அணிந்திருந்தாள். ஷீ ஓர் அ எல்லோ ட்ரெஸ். ஸோ எல்லோனா ஒரு கலர். நெக்ஸ்ட் ஒன் ஜெட் ஜூம். ஜூம்னா நெருக்கமான அல்லது விலகி காண்பது. ப்ளீஸ் ஜூம் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது நல்லா தெரியலனா நம்ம நல்லா விரித்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது விரித்து பார்க்கும்போது அங்கே என்ன டீட்டெயில் இருக்குதோ அது நமக்கு நல்லா தெரியும். தயவு செய்து படத்தை நெருக்கமாக காண்பிக்கவும். தயவு செய்து படத்தை நெருக்கமாக காண்பிக்கவும். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை 10 சென்டிமீட்டரில் வச்சு பார்க்குறதுக்கும் 30, 50 சென்டிமீட்டரில் வச்சு பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ 50 சென்டிமீட்டரில் இருக்கிறத 10 சென்டிமீட்டரில் வச்சு பார்க்குற மாதிரி, அது ஜூமிங். ஓகேவா? ஸோ ஜூம்னா நெருக்கமாக அல்லது விலகி காண்பது. ப்ளீஸ் ஜூம் த இமேஜ்னா தயவு செய்து படத்தை நெருக்கமாக காண்பிக்கவும். தயவு செய்து படத்தை நெருக்கமாக காண்பிக்கவும். ஜூம்னா நெருக்கமாக. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக போனஸ் ஹிந்தி லாங்குவேஜ். இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம்னா, நான் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் கோயிங் ஹோம். ஐ எம் கோயிங் ஹோம். இது ஹிந்தியில் மெயின் கர்ஜா ரகாஹூன். மெயின் கர்ஜா ரகாஹூன். ஸோ மெயின் கர்ஜா ரகாஹூன். மெயின் கர்ஜா ரகாஹூன். நான் வீட்டுக்கு போகிறேன். மெயின் கர்ஜா ரகாஹூன். மெயின் கர்ஜா ரகாஹூன். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஹிந்தி லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூட்டியை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.